விசேஷித்த கிருபையும் தயவும் எங்களை நடத்த முடியும். உங்களுடைய ஆளுகை எங்களை இப்பொழுதே நிரப்பி மூடி இருக்கிறமைக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத சத்தியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை நீங்கள் திறக்கும்படி நம்ம கொடுக்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கிறோம் சுவாமி. அதிலிருந்து நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களோட பேசு வழிகாட்டுங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தை அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சிந்தை உணர்வுகளும் உங்களுடைய சமூகத்தில் பிரீத்தியாக இருந்து உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்து போதித்து நடத்தும்படியாக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த இடத்துல பூரணமாக நிறைவேறும்படியாக ஆவியானவரே என் நாவு சிந்தை எல்லாம் எனக்கு பயன்படுத்த பிரார்த்தனை செய்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். யோனாவின் புத்தகம். யோனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். போன முறை அழைப்பு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அழைப்புல ஒரு பெரிதான ஒரு கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். இது கொஞ்சம் காரியங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம அழைப்புகளை பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமா இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அழைப்பின் படிகளை குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த காரியங்கள். யோனாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யோனோட லைஃப்ல அவருக்கு வந்த அழைப்பு, திசை மாறி போன காரியங்கள், அது எல்லாத்தையும் நாம பார்த்தோம். சோ இன்றைய நாள்ல யோனாவுடைய புத்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்தை நாம வாசிக்க போறோம். யாராவது ஒரு ஆள் சத்தமா வாசிங்க, மற்றவங்க அதை கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கொஞ்சம் நான் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அழைப்புல இருந்து நான் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம். இதுக்கு முதல்ல எங்கள் அழைப்பு குறித்தான விஷயங்கள் யூடியூப்ல யாவே யஷ்வா மினிஸ்ட்ரிஸ் என்ற தலைப்புல யூடியூப்ல எல்லா எங்களுடைய அழைப்பு மினிஸ்ட்ரி காலிங் குறித்ததான எல்லா வீடியோஸும் அதில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். ஸோ கடந்த கிழமை 21ஆம் தேதி செய்யப்பட்ட பிரசங்கம் அதில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். யாரா சத்தமா வாசிங்க, மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்னில் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கின்றார்கள். நானும் வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கிவிட்டது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி,
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தரமாக மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம வாசிக்கிறோம். அதுல கர்த்தர் யோனாவோட பேசுறாரு. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பி பகுதி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு சொல்லுது யோனாவுக்கு. 2ஆம் வசனம் சொல்லுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இதுதான் அழைப்பு. யோனாக்கு அழைப்பு இதுதான். 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த 1ஆம் அதிகாரத்துல இந்த முதல் 3 வசனங்களோட இதுக்கு பதிலா இந்த 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. இதுதான் 1ஆம் அதிகாரத்துல அவருக்கு வந்த வார்த்தை. 3ஆம் வசனம் சொல்லுது, யோனா எழுந்து கர்த்தரின் வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இத முதல்லயே செஞ்சு தொலைச்சிருக்கலாம்ல. இதை செய்யாததுனால வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரச்சனை, எவ்வளவு சவால்களை சந்திக்கிறார். இதுல இருந்து ஒண்ணு முக்கியமா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அழைப்பை விட்டு நீங்க எங்க போனாலும் மறுபடி அழைப்புக்கு வர்றதை விட வேற வழியே இல்லைன்றத விளக்குது. அழைப்பை விட்டு, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை விட்டு, அல்லது உங்களோட ரட்சிப்பை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள்ல போகும்போது உங்களோட மறுபடி உங்களோட அழைப்புக்குள்ள வர்றதை தவிர வேற வழியே கிடையாது. 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோனா, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் பாருங்க. யோனா இப்ப அழைப்பை விட்டு வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அங்க இருக்கிற மாளிகள் கொந்தளிக்குது, கடல் சாகர நிலைமை. யோனானாலதான் பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சு. இப்போ அங்க இருக்கிறவங்க, கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க ஃபுல் ட்ரை. என்ன ட்ரை? யோனா எப்படியாவது காப்பாத்திடணும். வாசிங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார். தண்டு வலித்தார் என்னது? இதுல இருந்து செத்துறக்கூடாது. யோனா சொல்லிட்டாரு, என்னை தூக்கி போட்டாதான் இது உங்களுக்கு விடுவில்லை. ஆனா ஃபுல்லா உள்ள இருக்கிறவங்க, கப்பல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தண்டு வலிக்கிறாங்க. என்னது? வலிச்சு வலிச்சு போக பாக்குறாங்க அந்த புயல் நடுவுல. ஓகே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து, எவ்வளவுக்கு எவ்வளவு வலிச்சாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமுத்திரம் மும்முரமாய் அவங்களை எதிர்க்க ஆரம்பித்தது. தொடர்ந்து அவர்களால் கூடாமல் போயிற்று. ஏன் கூடாமல் போயிற்று? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அழைப்பை விட்டு திசை மாறி போகிற யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் அது உங்களால முடியாது. அழைப்பை விட்டு அல்லது கர்த்தர் அழைத்த நோக்கத்தை விட்டு திசை மாறி போய்கொண்டு இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் நோ யூஸ். பக்கத்துல சொல்லுங்க, நோ யூஸ். போன முறை ஞானஸ்தான கிளாஸ்ல என்ன பிரசங்கம், வார்த்தை என்னது? பக்கத்துல சொல்லுங்க, அம்மா அப்பா சொல்லுங்க. பலான்னு ஒண்ணு வரன்னு பார்த்துட்டு வரலையே. போன முறை ஞானஸ்தான கிளாஸ்ல எங்களுடைய வார்த்தை முண்டம். முண்டமா? என்ன முண்டம்? கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் நோ யூஸ். பக்கத்துல சொல்லுங்க, நோ யூஸ். அழைப்பை விட்டு திசை மாறி போகும்போது எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் நோ யூஸ். ஏன்னு சொல்றேன்? ஏன் பிரதர்? ஏன் எப்படி எப்படி எவ்வளவு தைரியமா எப்படி சொல்றீங்க அப்படின்னா,
ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, அந்த பிரச்சனை அனுமதித்ததே கர்த்தர் தான். அழைப்பை விட்டு திசை மாறி நீங்க போகும்போது அந்த கொந்தளிப்பு உண்டாக்கினதே யாரு? கர்த்தருக்கு விரோதமா ஒரு மனுஷன் செயல்பட முடியுமா? உதாரணத்துக்கு ஜஸ்ட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு அழைப்பை விட்டு போறீங்க, திசை மாறி போறீங்க, எனக்கு போன் பண்றீங்க, அல்லது ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போறீங்க, ஊழியக்காரர்கிட்ட போறீங்க, பாஸ்டர் கிட்ட போறீங்க, ஜெபம் பண்ண சொல்றீங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், ஒண்ணுமே நடக்கல. அழைப்பை விட்டு நீங்க திசை மாறி போறீங்க, நீங்க மத்தவங்களோட உதவி நாடுறீங்க, மத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அண்ணே பவு அண்ணே இன்னசென்ட் அண்ணே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹெல்ப் பண்றது நிறைய பேர் துடிக்கிறாங்க. பட் அதுல இருந்து வர்றது என்னடா இது, எவ்வளவு ஜெபமான இது நடக்குதே இல்லையே, நத்திங், யூஸ்லெஸ்ஸா இருக்குது. ஏன் அப்படின்னு இருக்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவன் தான் இவனே. நீங்க அதாவது அழைப்பை திசை மாறி போகிறவங்க, ஜெபம் பண்ண வர்றவங்க யாரு? அவங்களையும் கர்த்தர் தான் அழைச்சிருக்காரு. கர்த்தர் ஒரு காரியத்தை இவனோட வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கும் போது இவனால மாத்த முடியுமா? முடியாது. அதனாலதான் சொல்றேன், கர்த்தருடைய அழைப்பை விட்டு, ரட்சிப்பை விட்டு திசை மாறி வேற ட்ராக்ல போகும்போது என்ன செஞ்சாலும் அது நோ யூஸ். ஏன்னா அது அனுமதித்தது கர்த்தர். வேதம் சொல்லுது, கர்த்தர் கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். 4ஆம் வசனம், யோவான் 1:4, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யாரு வரவிட்டா? இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஆண்டவருடைய நோக்கம் உங்களை போட்டு தர்றது இல்ல, ஆண்டவருடைய நோக்கம் உங்களை அடிக்கிறது அல்ல. மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கத்துக்கு முடிவே இல்லையா. ஏன் இதெல்லாம் பண்றாருன்னா, நீங்க ட்ரக்குள்ள வரணும்ன்றதுக்காக. ஆமே, ஏன் இதை அனுமதிக்கிறாரு? கொந்தளிப்பை ஏன் ஏற்படுத்துறாரு? இது உங்களுக்கு ஒரு அபாய, ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கணும். ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த கொந்தளிப்பு, ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த நோய், ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது, இது உங்களை சிந்திக்க வைக்கணும். நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பலவீனப்பட்டீங்கன்னு வைங்க, படுத்த படுக்கையா இருக்கீங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நீங்க படுத்த படுக்கையா போற அளவுக்கு ரொம்ப முடியாம பெட்ல படுத்தோம், அந்த அளவுக்கு வியாதிப்பட்ட, காய்ச்சல்ல படுத்த அப்படியான தருணங்கள் இருக்கா யாருக்காவது? கிட்டத்துல எனக்கு இப்போ ஆபரேஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த டைம்ல அதிக நேரங்கள் பெட்ல தான். அப்போ முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவனோட வாழ்க்கையில வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கும்போது அவன் என்ன திரும்ப யோசிச்சுப்பான்? ஏன் எனக்கு இந்த காரியம் ஏன் இந்த வாழ்க்கையில வந்துச்சு? அதான் யோசிப்பான். ஏன் இந்த காரியம் இந்த வாழ்க்கையில வந்துச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிக்கனா யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? இதுதான் உங்களோட வாழ்க்கையில கொந்தளிப்பு வரும்போது நீங்க பார்க்க வேண்டிய பகுதி. உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு முடிவு வராட்டி, அதிகமா தொடர்ந்து ஒரு போராட்டம் போய்கிட்டே இருக்குதா, நீங்க செய்ய வேண்டியது உங்களை நீங்க நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கிறதுக்காக தான் கர்த்தர் அதையே வர வைக்கிறார். ஆமே, ஏன்னா நம்ம அநேக வேற ட்ரக்ல, எங்களுக்கு சரின்னு சொல்லி ட்ரக்ல நாங்க போய்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு கொந்தளிப்பு வரும்போதுதான், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, எதனால இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு நாம எங்களை எவாலுவேட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ எங்களுக்கு ஒரு முடிவு வரும், இது கர்த்தரால் உண்டானது, நான் சரியான ட்ரக்குக்குள்ள வரணுன்றதுக்காக. இப்ப சொல்லுங்க, யோனாவை கடல்ல தூக்கி போட்டாங்க. யோனா செத்தாரு? இல்ல, சாகல. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? மரண பர்யந்தம் வந்துச்சு. மரண ஜீவன் எடுத்தாரா? இல்ல. அப்போ இந்த கொந்தளிப்பு யோனாவை பாதுகாத்தது. இதெல்லாம் எதனால செஞ்சாரு? அன்பினால செஞ்சாரு. ஆமே, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் கொந்தளிப்பை ஏற்படுத்துறது. கர்த்தர், நீங்க என்ன டெஸ்டி பேபியா? வாயத்தன சொல்லுங்களே, பக்கத்துல சொல்லுங்க. கர்த்தர் கொந்தளிப்ப அனுப்புனது அன்பினால. ஆமே, அன்புதான் அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில போய்கிட்டு இருக்கீங்க, என்ன வழி, இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல, அவங்களோட வாழ்க்கையில பிரசன்ஸே ஃபீல் பண்றீங்க இல்ல, என்னன்னா ஆண்டவரை மேல அன்பு வச்சிருக்கேன், இதை மட்டும் விட்டுறாதீங்க. சில நேரங்களில் கடந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு போட்டு தாக்கி சர்ற வெட்டியா இருந்துடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
ஆண்டவர் அன்புனால இதெல்லாம் செய்வார். ஆமே. உங்களை என்னைக்கோ கை கழுவிறது இன்னைக்கு நீங்க செத்துருப்பீங்க. உங்களை விட்டுருந்தா நீங்க என்னைக்கோ செத்துருக்க வேண்டியதா, தூக்க மாட்டிட்டு செத்துருக்கணும், நஞ்சு குடித்துட்டு சாக வேண்டிய நபர்கள். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்புனாலதான், நீ அவருடைய பணிக்கு தேவை என்ற நிமித்தமா தான் அவர் இம்மட்டுமாக உன் மேல கிருபை வைத்திருக்கிறார். என்னன்னு தெரியல, இந்த 2-3 நாள் இந்த ஒரே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். மனதுருக்கம் நிறைந்தவரே, உடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. இதான் அவர் எம்பசைஸ் பண்றாரு உங்களுக்கு. இன்னைக்கும் அவட அழைப்பு விட்டு திசை மாதிரி போறீங்களா? ஆண்டவரோட பாதக கண்ணோட பார்க்காதீங்க, அன்புனாலதான் செய்யறாரு. ஆமே. அன்புனால உங்களோட ட்ரக்குகளை கொண்டு வரதுக்கு தான் அவர் இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துறாரு. அவருக்கு தெரியும் தன்னோட பிள்ளைகளை எப்போ எப்ப எப்படி செஞ்சா ட்ரக்குள்ள வருவாங்க. ஆமே. சாதாரண ஒரு தாய்க்கு, சொந்த தாய்க்கு தங்க பிள்ளைய ட்ரக்குள்ள கொண்டு வர வழி தெரியும். தகப்பனுக்கு தன் பிள்ளைய ட்ரக்குள்ள கொண்டு வர வழி தெரிஞ்சிருக்கணும். என்ன செஞ்சா ஜாயனா இப்படி செய்வா, இப்படி செய்ய மாட்டா என்ற ஐடியா தாய் தகப்பனுக்கு இருக்கும். பிள்ளைக்கு இந்த நேரம் பசிச்சா என்ன செய்யணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும்ன்ற ஒரு அறிவை கர்த்தர் ஏற்கனவே தாய் தகப்பனுடைய சித்தத்துல வச்சுட்டார். அண்ட சராசரி படைத்த கர்த்தர் உங்களை ட்ரக்குள்ள எப்படி கொண்டு வரணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதனாலதான் அவர் அனுமதிக்கிறார். சில பேருக்கு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பார். அந்த இன்ஜெக்ஷன் சில சரி வந்துருவாங்க. சில பேருக்கு ஒரு ஆபரேஷன் தான் பண்ணணும். இது பிசிக்கலான ஆபரேஷன் இல்ல, ஸ்பிரிச்சுவலானது இல்ல, ஆவிக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய விதமா பேசாம மாம்சத்துக்குரிய இன்ஜெக்ஷன் நான் சொல்றேன். ஆவிக்குரிய ரீதியில ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுப்பாரு, ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணுவாரு, ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஷேக் ஒன்று கொடுப்பாரு தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு. அப்போ எங்களுக்குள்ள விழிப்பு வரும். இது எல்லாம் எதனால? அன்பினால. ஆமே, அன்பினால. சோ இன்றைக்கு இது ஒரு சின்ன ப்ராஃபட்டிக் வேர்டுன்னு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த வார்த்தையில இருந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த அழைப்புல நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அழைப்பை மாற்றக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, அழைப்பை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. Don't change your calling. කැඳවීම වෙනස් කරන්නට එපා. Correct? හරිද? කොහොමද මගේ සිංහල? அப்பப்ப சிங்களத்துல அவுத்து விடுறதுனால வேற யாரா சிங்களத்துல யாராக்க சிங்களம் தெரியல, சிங்களம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க சிங்களத்துல பேசுறத ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறதுன்னு நினைச்சாதீங்க. அது பழகுறதுக்காக, வார்த்தையெல்லாம் அப்படி அழகா வரணுன்றதுக்காக. சிலர் இங்கிலீஷ்ல பேசுறது எதுக்காக? என்ன நானே சரிப்படுத்திக்கிறதுக்காக. அழைப்பை மாற்றக்கூடாது. කැඳවීම වෙනස් කරන්න එපා. அழைப்பை மாற்ற என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அழைப்பை மாற்றும் போதும் அழைப்பை செய்யாது இருக்கிறதும் யோனா போல அழைப்பை விட்டு ஓடுவதும் ஒரே விளைவை தான் முடியும். அழைப்பை மாற்றுவதும் කැඳවීම වෙනස් කිරීම, කැඳවීමේ පිට යාම, කැඳවීම තුල යන්නේ නැතුව වෙන මාර්ගයක ගමන් කිරීම, විපාකය ප්‍රතිඵලය එකයි. அதுடைய முடிவு பிரதிபலன் ஒன்னாதான். அழைப்பை நாம் மாற்றக்கூடாது. அழைப்பை விட்டு வேறொரு அழைப்புக்குள்ள போகக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சுவிசேஷ அழைப்பு வச்சிருக்கிறாரா? நீங்க பாஸ்டராக போகக்கூடாது. பாஸ்டர் அழைப்பு வச்சிருக்கிறாரா? சுவிசேஷராக போகக்கூடாது. ரெண்டுமே நாக் அவுட் ஆகும். ரெண்டுமே வேலை செய்யாது. உதாரணத்துக்கு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வச்சிருக்காரு, ஒரு தீர்க்க தரிசி அழைச்சிருக்காரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? இப்போ நான் பெரிய பிரசங்கம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வரிசையா கொட்டையா எழுதி நோட்ஸ் எல்லாம் அடிச்சு உங்களுக்கு ஒரு டீச்சரா உங்க முன்னுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நான் வர்றேன். எப்ப டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன் அப்ப எல்லாம் ஃபெயிலியர் தான்.
யாராவது கிளாஸ் ஒழுங்கா வரீங்க? பைபிள் ஸ்டடி சக்சஸ்ஃபுல்லாவா போச்சு? இப்போ நான் டீச்சரா வர்றேன், பெரம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு, நோட்ஸ் எல்லாம் எடுத்து, கட்டுக்கட்டா புத்தகம் எடுத்துக்கிட்டு, காங்கோடன்ஸ், டவுங்கோடன்ஸ், டிங்குவாரு, டொங்குவாரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றேன் உங்களை படிப்பிக்கணும் வைங்க. என்னுடைய அழைப்பு என்னது? என் உண்மையான அழைப்பு என்னது? தீர்க்க தரிசன அழைப்பு. இப்ப எப்படியா மாறதுக்கு வரேன்னா, டீச்சர்ன்றது வேற ஒரு காலிங், கரெக்ட்? வேற ஒரு காலிங். இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு காலிங் இருக்கு, வேற ஒரு காலிங் நான் நிறைவேற்றதுக்கு வர்றேன். இந்த காலிங்கே இல்ல, அப்போ இந்த பிரசன்ஸும் எனக்கு வராது. இந்த அழைப்புல இருந்து அந்த பிரசன்ஸ் தாவுறதுனால இந்த பிரசன்ஸும் போயிடும். இந்த இடத்துல வந்து உப்பு சப்பு இல்லாம நிக்கணும், பம்பையா வந்து நிக்கணும். இதுதான் நடக்கிறது அநேக நேரங்கள்ல, அநேக ஊழியர்கள்ல. பாஸ்டரால் திடீர்னு ப்ராஃபட்டா மாற நினைக்கும் போது அந்த பிரசன்ஸ் இல்ல, இந்த பிரசன்ஸ் இல்ல, எல்லாம் அப்பால் பஜால் ஆகிடும். நான் சுவிசேஷகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்ல போயிட்டு கேட்டப்ப முன்னுக்கு சொன்னேன், என்ன நடக்கும்? ஒருத்தர் வரமாட்டான். ஆனா அழைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷகன் போய் நின்றான்னா முப்பத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு 50 பேர் வருவாங்க. அதான் அழைப்பு. சோ அழைப்புல இருந்து வெளியே போகும்போது, திசை மாறும்போது, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பும் வேஸ்ட், திசை மாறி போய் செய்ய போகிறதும் வேஸ்டா இருக்கும். அழைப்பை மாற்றுவதும் அழைப்பை விட்டு ஓடுவதும் இரண்டும் ஒரே விளைவுதான். ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அதுக்கேற்ற பிரசன்ஸ் இருக்கு. பாஸ்டர்னா அவருக்கு ஏற்ற பிரசன்ஸ் இருக்கு. சில நேரங்கள் நீங்க மேடையில பார்க்கும்போது, சில பேரை பார்க்கும்போது, பிரசனத்தை பார்க்கும்போது, இவருக்கு நான் பாஸ்டருக்கான எல்லா தகுதியும் இருக்கா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இவரை பார்க்கும்போது பயங்கரமா டீச் பண்றாரு, சொல்லி கொடுத்ததுல அந்த விஷயம் அப்படியே விளங்கிருச்சு. நம்ம அஜித் தானே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவு புரியல, ஜோக்கையும் அடிச்சிருவாரு, இன்டையும் அடிச்சிருவாரு. அப்போ அது அவங்களுக்குள்ள இருக்க அந்த திறமை, அந்த அபிலிட்டி. அப்போ ஒவ்வொருவரும் தம்முடைய ஊழிய அழைப்பை நிறைவேற்ற வரும்போது அந்த பிரசன்னத்தை சுமந்துகிட்டு தான் வர்றாங்க. ஒரு வர்ஷிப்பர் வர்றாருன்னா அந்த இடத்துல வர்ஷிப் பிரசன்ஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், கிரியை செய்யுது, அவரை சுற்றி இருக்குது வர்ஷிப் பிரசன்ஸ். இப்போ ஒரு வர்ஷிப் பண்ற ஒரு ஆள் மேடையில வர்றாரு, வந்து பைபிளை பரட்டி இன்றைக்கு நாம் யோனாவின் புத்தகத்துல ஒரு வார்த்தையை தியானிக்கலாம்னு சொல்லிட்டு தியானிப்பு பிரசங்கம் மாதிரி நடக்கும். இந்த பிரசன்ஸ் வர்ஷிப் பிரசன்ஸ் போச்சு, வார்த்தையை கொடுக்கிற அந்த பிரசன்ஸ் போச்சு, அடுத்த கட்ட ஊழியம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவர்ட பிரசன்ஸ் போச்சு. இதுதான் அழைப்பை நாம எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. சிம்பிளா ஒண்ணு சொல்லணுமா இருந்தா, நீ வெயிட் கலர் போட்டு இருக்கா, ரெண்டு பேரும் ஒண்ணு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த என்ன படிக்கிறா சார்? அட்வான்ஸ்ல என்ன படிக்கிறா சார்? வேற இன்னைக்கு ஒரு 2 பேர் அழைப்பை நான் மாத்துறேன். இவர் டாக்டர், இவர் லாயர். அழைப்பு மாத்திரத்தில் அதுக்காக அட்வான்ஸ் இதை எடுத்து படிச்சிடாதீங்க, சும்மா விடுறேன். இவர் டாக்டர், இவர் லாயர். 2 பேருக்கும் கோட் இருக்கு. கோட் இருக்கா? இவருக்கு என்ன கலர் கோட்? இவருக்கு என்ன கலர் கோட்? இப்போ அழைப்பை மாற்றும்போது என்ன நடக்குன்னு சொல்றேன். ஒரு நாள் இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. மாடப்பட்ட இடத்திலும் மகை கோட்டுக்குதான் போலையா, பே கோட்டுக்குதான மகை, என் கோட்டை போட்டு நீ போ, உன் கோட்டை போட்டு நான் போ. இவர் டாக்டர் கருப்பு கோட்டை போட்டுட்டு போறாரு. இப்ப எங்க? கோட்டுக்கு. ஆனா இவர் யாரு? டாக்டர். உள்ளத்துல டாக்டர், போட்டிருக்கிறது லாயர். இவர் லாயர், டாக்டர் கோட்டை போட்டிருக்காரு. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப ஒரு பேஷண்ட் ஒண்ணு ஜெசிங்க கைக்கு வருது, கர்ப்பிணி ஸ்திரீ 9 மாசம். இப்ப டாக்டரை வந்து கொடுக்குறாங்க, டாக்டர் இவங்களுக்கு ஆபரேட் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ஆபரேட் பண்ணி, ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு வர்றாங்க.
இவர்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது, கஞ்சிப்பான் இம்ரான் கேஸ் வருது. இந்த கேஸ் அவுட்டு, அந்த கேஸ் அவுட்டு. ஏன்? அழைப்பு இவங்களுக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அது லாயர் பிரசன்ஸ். இவருக்குள்ள இருக்குது டாக்டர் பிரசன்ஸ். டாக்டர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்குது, டாக்டர்கள் கற்றுக்கொண்ட விதம் இருக்குது, வளர்க்கப்பட்ட விதம் இருக்குது, உருவாகின விதம், யூனிவர்சிட்டியில படிச்சது இருக்குது, ரிஃபர் பண்ண புக்ஸ் ஒரு விதம். இவங்க லாயர், இவங்களுக்கு படிச்ச விதம் இருக்குது, இவங்க போன யூனிவர்சிட்டி, இவங்க படிச்ச படிப்பு, புக்ஸ் ரிஃபர் பண்ணது, அது வித்தியாசம். இப்ப ரெண்டு பேரும் அழைப்பை மாற்றும் போது கேட்கறதுக்கே எப்படி இருக்கு, கேவலமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்ப லாயர் கிட்ட போயிருக்கு கர்ப்பிணி பெண், என்ன பண்ணுங்க? சுத்தியில் எடுத்து வைத்து தட்டான்னு தட்டிடுவாரு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஓகே, தேங்க்யூ. அப்போ அழைப்பை மாற்றும் போது இதான் நடக்குது. அழைப்பை மாற்றும் போது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டும் அழைப்பை மாற்ற கூடாது. அவங்களுக்கு என்னென்ன அழைப்பை கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறாரோ அதை இணைஞ்சு நாம செய்ய பண்ணணும். எந்தெந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரோ அதை போக்கஸ் பண்ணி அதை நாம செய்யணும். வாசிக்கலாம் நெகேமியாவின் புத்தகம், நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 18. எல்லாருமே ஒரே வேலையை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்தாதான் அது அப்படி அழகாக நேர்த்தியாக இருக்கும். நெகேமியா 4:16 இருந்து 18. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். நெகேமியா இப்ப அலங்கத்தை கட்டுறதுக்கு வர்றாரு. எருசலேம் தேவாலயத்துல அலங்கம், அலங்கம் சொன்னா மதில கட்டுறதுக்கு பெரிய பிளானோட வர்றாரு. வரும்போது சன்பல்லா, தொபியா, கேஷின் எனப்பட்டவர்கள் அவருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, இதுக்கு விரோதமா இருக்கிறாங்க. அப்போ இவங்க பெரிய படையை திரட்டி இதை கட்ட விடாம தடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்பதான் இந்த வசனம் வருது, வாசிக்கலாம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாருங்க, அன்று முதல் கொண்டு பாதி பேர் ஏன் எதிராக வர்றாங்க? ஒரு ஊழியத்தை நீங்க செய்றீங்க, ஒரு மதில கட்டணும், ஒரு ஊழியத்தை நீங்க கட்டணும், தேவராஜ்யத்தை கட்டணும். அப்படி இருக்கும்போது நெகேமியா என்ற ஒரு தலைவன் இருக்கிறான். அதுல பாதி பேர் என்ன செஞ்சாங்க? பாதி பேர் ஈட்டிகளும் பரிசைகளும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். ஏன்? எதிரா வர்றதுக்கு விரோதமா போராட ஒரு குரூப் இருக்கணும், வார்ஃபேர் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு உண்மைதா, இதுக்கு வர்ற எல்லா கிரியைகள், எதிர்ப்புகளை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு திறமை கொண்ட ஒரு பிரேயர் வாரியர்ஸ் குரூப் ஒண்ணு இருக்கணும். அதே தான் அங்க அவர் செய்யறாரு. தொடர்ந்து அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே சில பேர் ஊழியக்காரனை பின்பதாக இருந்து சப்போர்ட் பண்றது, ஊழியக்காரர் பைனான்சியலா இருக்கட்டும், ஜபத்திலயா இருக்கட்டும், ஊழியக்காரன் கவுன்சில் கொடுக்கறதா இருக்கட்டும், மத்த சின்ன சின்ன வேலைகளை பிரித்து செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அவருக்கு பின்பதாக நின்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும், அலங்கத்தை கட்டுறதுக்கும் ஒரு குரூப் ஒண்ணு வேணும். வெளியில போய் வேலை செய்யறது, டிசைனிங் வேலையா இருக்கட்டும், கட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தாங்க. ஏன்னா திடீர்னு எந்த பக்கத்துல இருந்து எதிரி வருவான்னு தெரியாது. சில நேரத்துல நீங்க ரெண்டு வேலையை செய்ய வேண்டி வரும். ஒண்ணு நீங்க ஒரு நல்ல ஒரு நைட்ல நல்ல ஜெபிக்கிறதான ஒரு பிரேயர் வாரியர், சேம் டைம் வார்த்தையை கொடுக்கிற, பைபிள் ஸ்டடி கொடுக்கிற, அல்லது சுவிசேஷம் சொல்றது ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா கூட நீங்க இருக்கலாம். ஒரே நேரத்துல சில நேரத்துல ரெண்டு பணிகள் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கலாம், அழைப்பு பெற்றவங்களும் இருக்கலாம். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். இது எல்லாத்தையும் நல்லா தியானம் பண்ணீங்கன்னா இதுல இருந்து நிறைய ரெவலேஷன், ஊழியத்தை எப்படி செய்யலாம்ன்றது குறித்துதான நல்ல ஒரு ரெவலேஷன் ஒண்ணு. என்னென்ன ஊழியங்கள் இதுல இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதை பத்தி நான் டச் பண்ண விருப்பப்படல. மெயினா என்ன சொல்ல வரேன்னா, ஊழியத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு பணி இருக்கு. ஆமே, நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது வில்ல பிடிச்சிருக்கிறதுக்கு, ஈட்டிய பிடிச்சிருக்கிறதுக்கு, நெகேமியோட இருக்கிறதுக்கு, நெகேமியோட ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு, அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு, சிமெண்ட் குழஞ்சு கொடுக்கறதுக்கு, யாராவது வர்றாங்களான்னு பாக்குறதுக்கு, எக்காலம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. சோ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பணி இருந்துச்சு. தங்களோட அழைப்பை அவங்க மாத்தாங்க.
அதை ஒருத்தர் நெகேமியா இருந்து கண்காணித்து சரியாக நடத்தினார். சோ ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம், அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது. எல்லாருமே ஒன்ன செய்ய முடியாது, கூடாது. அப்படி இருக்கும்போது வேலை ஒழுங்கா தேவராஜ்யம் கட்டப்படாது, அலங்கம் கட்டப்படாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-8. பவுல் யார், அப்போல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. சில நேரம் சொல்லக்கூடாது, பிரதர் நீங்க மட்டும் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பிரதர், என்னைக்காவது இதை மொப் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா பிரதர்? ஆமா, நான் மொப் பண்ணிருக்கிறேன், பல வருஷம் நான் தான் மொப் பண்ணீங்க, இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துருக்கிறேன். இப்போ சில நேரத்துல அப்படி யோசனை வரலாம், என்னைக்காவது டீ ஊத்தி பார்த்திருக்கிறீங்களா? என்னோட கிச்சனுக்கு வந்தாயா, தேயிலையை தொட்டு பார்த்தாயா, சீனியை கலக்கினாயா, மாவை போட்டாயா, சுடு தண்ணியை ஊத்தினாயா, அதை ருசித்து தான் பார்த்தாயா? மானம் கேட்டது. இது வீர வாங்கி கட்ட பொம்பு வசனமா? அப்போ இப்படி எல்லாம் நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, வாசிங்க. நான் நட்டேன், நான் நட்டேன், நீங்க புட்டேன், விட்டேன். என்னன்னா நான் இங்க நிக்கிறது காரணமே நீங்க தான். ஆமே, நான் இங்க வர்றேன், வரும்போது நீங்க மொப் பண்ணி வச்சிருக்கீங்க, சவுண்ட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, கதவா திறந்து வச்சிருக்கீங்க, பாய விரிச்சு வச்சிருக்கீங்க, இதுக்காக ப்ரே பண்ணிட்டு வர்றீங்க. அது எல்லாத்தையும் விட நீங்க எல்லாம் வர்றீங்க, டைமுக்கு வர்றீங்களா வரலையா அது வேற விஷயம், வர்றீங்க. வர்றீங்க. அப்ப ஒரு ஊழியத்துல இது எல்லாமே, ஒரு ஊழியத்துல இது எல்லாமே நான் நட்டேன், அப்போல ஒரு தண்ணி ஊத்துனா இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மரம் வளருது. அல்லேலூயா. சோ இதுதான் ஒரு ஊழியத்துல எல்லாமே இணைந்து நம்ம செயல்படும் போதுதான் தேவராஜ்யத்தை கட்ட முடியும், அலங்கத்தை நாம கட்ட முடியும். ஆமே. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும், வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேறினவனானேன். கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து 14 வரைக்கும் நல்லா கவனிங்க. ஒரு ஊழியத்துல முக்கியமாக நீங்க அடியெடுத்து வைக்கணுமா இருந்தா, ஒரு முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு தன்மையை குறித்து நான் சொல்றேன். ஓகே, வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேறினவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரை, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன், தொடருகிறேன். ஆமே. உங்களோட ஊழியத்துல நீங்க அடி எடுத்து வைக்கணுமாக இருந்தால், உங்களோட ஊழிய அழைப்புக்குள்ள நீங்க போகணுமா இருந்தால், பக்கத்துல வச்சு சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்துதான் ஆகணும். You should forget former things, past சொன்னாலும் முடிஞ்சா past things தேவையில்ல, past former former things தானே வரும். former things வரும்ல. பழையவைகளை மறந்தவர்கள் தான் முன்னானவர்கள் நோக்கி ஓட முடியும். உங்களோட வாழ்க்கையில பழைய காரியங்கள் எவ்வளவு நடந்திருக்கலாம், பழைய குப்பைகள் எவ்வளவு இருந்திருக்கலாம், அசுத்தமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம், அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில பின்னால நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா உங்களோட அழைப்புக்குள்ள நீங்க முன்னோக்கி போகணுமா இருந்தா இதெல்லாம் நீங்க மறக்கணும். ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்தாதான் முன்னோக்கி ஓட முடியும். பின்னானவைகளை மறந்தாதான் முன்னோக்கி ஓட முடியும்.
கடந்த காலத்தை கெட்ட கணம் நினைச்சு மறந்துடும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, கடந்ததெல்லாம் கெட்ட காலம் வரடிச்சு வர திரும்பா சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, சொல்லுவாங்களா? அதே மாதிரி அழைப்புல இதுதான் சிம்பிள். பழசெல்லாம் கெட்ட கனவு நினைச்சு மறந்துருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களோட அழைப்புல நீங்க போக முடியாது. நீங்க அழைப்புக்குள்ள போகணுமா இருந்தா பழையவைகளை தூக்கி வீசினாதான் உங்களோட அழைப்புக்குள்ள நீங்க போக முடியும். என்றைக்கு பழச உங்களோட மனசுல இன்னும் வச்சிருக்கீங்களோ, நான் இன்னும் தகுதி இல்ல, தாழ்வு மனப்பான்மை, அந்த பாவம் இந்த பாவம், ஊர் என்னை பத்தி இப்படி சொல்லுது, ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, சொந்த குடும்பம் இப்படி சொல்லுது, என் மனசுக்குள்ள எனக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட பாவி அப்படின்னு, இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி எறியலாட்டி உங்களோட அழைப்புக்குள்ள நீங்க போக முடியாது. இட்ஸ் a powerful statement, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ், ஒரு ரெவலேஷன். உங்களோட பின்னானங்களை நீங்க மறந்தாதான் முன்னோக்கி நீங்க போக முடியும். என்றைக்கு உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வருதோ பின்னானவைகள், என்ன இருந்தாலும் நீ இப்படிப்பட்டவதானே அப்படின்னு சொல்லும் போது, நல்லா கவனிங்க, கிறிஸ்டியன் லைஃப்ன்றது எது எது வார்த்தைக்கு விரோதமா செயல்படுதோ அதை ரிஃப்யூஸ் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். நீங்க கர்த்தருக்குள்ள முன்னோக்கி போறீங்க, ஒரு குற்ற உணர்வு வருது, என்ன இருந்தாலும் நீ பழைய காலத்துல இப்படி பண்ணவதானே என்றது வேதத்துக்கு முரணானது. ஏன்? இயேசுவின் ரத்தத்தினால நீங்க முற்றிலும் கழுவப்பட்டு விட்டீர்கள். ஆமென். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க முற்றிலும் கழுவப்பட்டாச்சு. இப்ப இந்த வர்ற தாட், இது சத்துருவால வர்ற தாட், இது வேத வார்த்தைக்கு முரணான தாட். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதை ரிஜெக்ட் பண்ணணும், ரிஃப்யூஸ் பண்ணணும். அந்த வார்த்தை எது எது உங்களோட வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியையா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், ஒரு குரலா இருக்கட்டும், வார்த்தைக்கு விரோதமா வருதோ அதை இயேசுவின் நாமத்தில் ரிஜெக்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணணும். சில நேரங்கள்ல உங்களோட இருதயத்துல நீ கிட்டத்துல செத்துருவன்னு வருதா, அது யாரால வருது? பிசாசால வருது. வேதம் சொல்லுது, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை விவரிப்பாய். உருவாக்கின கர்த்தரோட போட்டு தருவாரா? காலம் முன்பதான் போட்டு தருவாரா ஆண்டவர்? மாட்டாரு. ஏன்? கடைசியா நம்ம பார்த்தோம் போன முறை, மரண பரியந்தம் அவர் எங்களை நடத்துவார். ஆமென். அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை தொடர்றதுக்கு எவனும் அதிகாரம் கிடையாது, கர்த்தர் ஒருவருக்கே. ஜீவனுக்கு காவலாளர் அவர் மாத்திரம்தான். சத்ரு உங்களை சொல்லுதா? சத்ரு ஜீவனுக்கு பொறுப்பு அதிகாரியா கர்த்தரா? யோபுக்கு கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் அனுமதித்திருந்தோம், ஜீவனை தொடர்றதுக்கு சத்ருக்கு அனுமதி கொடுத்தாரா? இல்ல. ஜீவனை தொடர்றதுக்கு சத்ரு வந்து உன்னை நான் கொண்டுடுவேன், உன்னை நான் எடுத்துருவேன் சொன்னா முடியுமா? சாத்தானால முடியாது. சொல்லுங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நான் நிராகரிக்கிறேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை நான் விவரிப்பேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க வாய் விட்டு. வார்த்தைகள் அது ஒரு வெப்பனை நீங்க யூஸ் பண்ணணும். சத்துரு இப்படி ஒரு காரியத்தை சொல்லும் போது, இல்ல நான் மாட்டேன், நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதை விட, வார்த்தை அதுக்கு எகெயின்ஸ்டா எது இருக்குதோ அதை நீங்க பேசும்போதுதான் அது வெட்டுப்படும். ஆமே. நேற்று ஒரு பெரிய ஒரு காட்டு செடி கத்தி எடுத்தேன், சாக்குன்னு வெட்டினா சங்கடி வெட்டுப்பட்டுச்சு. அதே மாதிரி பிசாசு ஒரு தோட்டை போடுறான், அதை வெட்டணுமா இருந்தா, ஸ்லைஸ் ஆகி போகணுமா இருந்தா, அதுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஆண்டவர் உன்னோடவே இல்ல, பிரசன்ஸ் போச்சு. யாரு சொன்னது? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வார்த்தை யூஸ் பண்ணுங்க அகெயின்ஸ்டா. அந்த தாட்டுக்கு விரோதமா அதை யூஸ் பண்ணுங்க. சோ பின்னானவைகளை நீங்க மறக்கணும். தாட்ஸை கொண்டு வர்றானா பிசாசு? பின்னானவைகளை கொண்டு வரானா? பழச கொண்டு வரானா? அசுத்த காரியங்களை கொண்டு வரானா? வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு விரோதமா வார்த்தை யூஸ் பண்ணுங்க. எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்? அதுக்கு தான் நீ பைபிளை வாசிக்கணும். எந்த வார்த்தை எந்த நேரத்தில் யூஸ் பண்றது? அதுக்கு தான் நீ வாசித்து தியானம் பண்ணணும், மார்க் பண்ணி வைக்கணும், அதை கன்ஃபெஸ் பண்ணணும். அப்பதானே உனக்கு தெரியும். அதுதான் ஸ்தோத்திர பலிகள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் அடங்கிய புத்தகங்கள் இருக்கு. எதுக்கு? எதுக்கு? என்னென்ன? வாய் சம்பந்தமானது வாக்குத்தத்தம் இருக்குது, அறிக்கை இருக்கு, ரத்த சம்பந்தமானது இருக்கு. இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயான டைம்கள்ல வாசிங்க, அறிக்கை செய்யுங்க. அப்ப உங்களுக்கு மைண்ட்ல டக்குன்னு வரும். ஒரு பாதகமான ஒரு தாட் வரும்போது, ரைட், இதுக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு வரும். பின்னானவர்களை மறந்தவர்கள் தான் முன்னானவர்களை நோக்கி போக முடியும். வாசிக்கலாம் ஏசாயா 43:18. ஏசாயா 43:18. கடந்த கால தோல்விகள் அதுக்கு படிப்பினையை கொடுக்குது, உண்மைதான். ஆனா தோல்விகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறது படிப்பினை அல்ல, அது சத்துருடைய ஒரு சரித்திரம்.
அது நின்று விடாம அடுத்த கட்டம் நீங்க முன்னேறணும். கடந்த கால தோல்விகளை உங்களுக்கு ஒரு சாதக ஒரு ஃபுட் ஸ்டெப்பா எடுத்து முன்னோக்கி நீங்க போங்க. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்குது, கிறிஸ்து பாதகமானவைகளை அவர் சாதகமாய் மாற்றுகிறார். ஏசாயா 43:18 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை அடுத்தது பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்புறம் புதிய காரியங்களோட வாழ்க்கையில அழைப்புக்கு நேரம் முன்னோக்கி அடுத்த கட்ட நீங்க போகணுமா இருந்தா முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்கவே கூடாது. உங்களோட பாஸ்ட் கேடான பாதகமான தவறான அசுத்தமான பேஜஸ் வேண்டாம். அது திரும்பி கூட பார்க்காதீங்க. அது உங்களை முன்னோக்கி போகிற அழைப்புல தடைக்கும். என்னைக்காவது நான் யோசிக்கிறது உண்டு, ஐயோ இப்படிப்பட்ட கெட்ட கேவலமான மனிதனாக இருந்தனே, இப்படி என்ன மாத்தி வச்சிருக்கிறீங்களே அப்படி நினைக்கலாம். அவைகளை நினைச்சு குற்றுணர்வு அடைஞ்சு சோர்ந்து போறீங்கன்னா அது பிசாசுடைய ட்ராக். பழையவைகளை மறந்தவன் தான் புதிய காரியங்களை லக்கை நோக்கி ஓட முடியும். பின்னானவைகளை மறந்தவன் தான் லக்கை நோக்கி ஓட முடியும். அழைப்பின் ஆவிக்குரிய போராட்டம். அழைப்பு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ லைஃப்ல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இதுதான். உங்களுடைய சிந்தைய வெல்லுவதுதான். ஒரு அழைப்புல நீங்க நிற்கும் போது பிசாசு எவ்வளவு பிளான் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க அழைப்புல இருந்து திசை திருப்புவதற்கு எவ்வளவு பிளான் பண்ணுவான். தவறான மனிதர்களை அனுப்புவான், பாதகமான வார்த்தைகளை பேசுற மனிதர்களை அனுப்புவான், பாதகமான சித்தம் கொண்ட நபர்களை அனுப்புவான், எதிர்மறையான பேச்சுள்ளவர்களை அனுப்புவான், எதிர்மறையான சித்தம் கொண்டவர்கள் நெகட்டிவ் வில் கொண்ட நபர்களை அனுப்புவான். அவங்க எங்களோட பேசும்போது எங்களுக்குள்ள அப்படியே ஆமா என்ன அப்படின்னு இருக்கும். அது வார்த்தைக்கு விரோதமா? அதை இயேசுவை நாம நிராகரிச்சிருக்க. உங்களுக்கு அப்படி இதெல்லாம் மறந்துருதா? ஐயோ இது எனக்கு அந்த நேரத்தில் சொல்லும் போது இது எனக்கு ஞாபகம் வராதே, எழுதி ஒட்டி வைங்க. பாதகமானதை பேசும்போது வார்த்தைக்கு விரோதமாய் வரும்போது அதை எதிர்த்து நெல் ஒட்டி வைங்க. அப்ப உங்களுக்கு டக்குன்னு அது ஞாபகம் வரும். பாதகமான பேசினால அதை எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நில்லுங்க, நீங்க ஜெயம் பெறுவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம் தான். முதலாவது அது சிந்தையில தான் ஆரம்பிக்குது. சிந்தையை நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிக்கப்பட்ட நபர் தான். உங்களோட லைஃப் கிறிஸ்டியன் லைஃப் ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கை தான், ஜெயிக்கிற வாழ்க்கை தான். சிந்தையை மேற்கொள்ளுங்க, சிந்தையை ஜெயிங்க. யார் ஜெயிக்கணும்? நீங்க தான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? வார்த்தை வாசிச்சு அது மூலமா ஜெயிக்கணும். நீங்க முயற்சி செய்யும் போது பரிசுத்தாவின் உங்களோட சப்போர்ட்டுக்கு வருவாரு. ஆமே. எப்படி சப்போர்ட்? அது நீங்க ஜெயித்து, இப்போ ஒரு அசுத்தமான ஒரு தாட் வருது, நீ அடிக்கடி நீ வெகு சீக்கிரத்துல செத்துருவ, உன்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, உன்னை யாருமே நீ மதிக்க மாட்டாங்க, அப்படி வருதா சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய வகை விவரிப்பேன் சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுங்க. அவங்க யாரும் ஆக்டிவேட் பண்ணிட்டு பவர்ஃபுல் வெப்பன், பவர்ஃபுல் வெப்பன். பட்டார் உனக்கு கண்ணதுக்கு அரைஞ்சிட்டு சுத்தி எல்லாம் எடுத்து திருப்பி கண்ணதுக்கு ஒன்று அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுறது பவர்ஃபுல் வெப்பன். ஒண்ணு ஒரு ஆளுக்கு எதிர்க்கிறதுக்கு பட்டார்னு அடிக்கிறீங்க, அடிச்சதே வலிச்சிருக்கும். அதுதான் வார்த்தை மாதிரி. அடிச்சது பிறகு அதே கணத்துல சுத்தி கருங்கல் உடைக்கிற சுத்தி எடுத்து டமான்னு விட்டா அப்படி இருக்கும், வித்துக்கிட்டு போயிடும் தானே. நீங்க வார்த்தையை பேசிட்டு அந்நிய பாஷை பேசும்போது பவர்ஃபுல் வெப்பனா போய் பாடும் சத்துருக்கு. அவனுக்கு விரோதமாயிட்டு அவனை அட்டாக் பண்ணுவான், எகெயின்ஸ்டா போகும். சுத்தி எடுத்து ஜனங்களை மூஞ்சி அடிச்சிடாதீங்க. பிசாசோடு பண்ற யுத்தத்தை பத்தி பேசுறேன். உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, எதோட? குறைத்தனங்களோட, அதிகாரத்தோட. யாராவது உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களா, அந்த மனுஷனுக்குள்ள மனுஷனை பார்க்காதீங்க, அவனை எதிர்க்காதீங்க. அவனுக்குள்ள இருக்கிற அவனை தூண்டி விடுகிற அசுத்த கிரியை பாருங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. எப்பொழுதெல்லாம் அவனோட சிந்தை வார்த்தைக்கு விரோதமா பேசுதோ அதை எதிர்த்து, அதை ஏற்க மாட்டேன், அதை மறுக்கிறேன் அப்படின்னு உன்னோட வாய் நான் கன்ஃபெஸ் பண்ணுங்க. பஸ்ல போய்கிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு தாட் வருது, பாதகமான தாட் வருது, காதுல வந்து சொல்றான், பாதகமான காரியம் சொல்றான். என்ன பண்ணணும்? சிந்தையிலே சிந்தைக்குள்ளாகவே உள்ளத்துக்குள்ளாகவே
இயேசுவின் நாமத்தில் நீ போட்ட திட்டத்தை நான் இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறேன். நீ போடுற சிந்தையை நான் நிராகரிக்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை. சிந்தையிலே கேம் முடிஞ்சு போர்க்கலாம், ஜெயிக்கிறீங்க. சிந்தையை மேற்கொள்ளாதவன் அழைப்பட முன்னேற முடியாது. சிந்தையை ஜெயிக்காதவன் முன்னோக்கி அழைப்பட போக முடியாது. உங்களுக்கு சின்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சொல்றேன், வாசிக்கலாம். அதுக்கு 1 பேதுரு 5 1 பேதுரு 5 8 9 1 பேதுரு 5 8 9 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. சிந்தையையும் மனதையும் கெடுக்கும்படி சத்துரு செய்கிற எல்லா திட்டங்களை கடிந்து கொண்டு முன்னேறுங்க. 2 கொரிந்தியர் 10 2 Corinthians chapter 10 4 and 5 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். வீட்டில் இந்த வசனம் எல்லாம் திருப்பி பாருங்க. அவனோட வார்த்தைக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவனை தாக்குங்க. 2 கொரிந்தியர் 10 4 5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிருந்தால் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் வேதனை அறிகிற அறிவிற்குள் விரோதமாய் எழுதுகிற எல்லா மேற்குமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் ஒன்று. ஒரு டிப் என்ன தெரியுமா? எந்த சிந்தைக்கு விரோதமா நீங்க போராடுகிறீங்களோ, எந்த சிந்தைக்கு விரோதமா நீங்க போராடுறீங்க, உதாரணத்துக்கு மொபைல் போன் உங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்குதா? இருந்தா பார்க்காம எனக்கு இருக்கவே முடியல பிரதர். பார்க்காம இது வாட்ஸ்அப் காலம் இது முன்னாடி இதைத்தான் பாக்குறேன், ஃபேஸ்புக்கை பாக்குறேன், இன்டர்நெட்டை பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன், போட்டோஸ் பாக்குறேன், இமேஜஸ் பாக்குறேன், ஸ்டேட்டஸ் பாக்குறேன். இது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சா? அப்ப இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். ஜாயினா கொஞ்ச நாளா இந்த போன்ல அடிக்ஷன். போன் இல்லாம இருக்கவே முடியல, அடம் பிடிக்கிறது, அழுகிறது. கொஞ்ச நாள் நோட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படி. இப்போ போனை பாக்குறதே இல்லை. ஒரு 4 நாளா அதுக்கு பெரிய ஒரு விளக்கறையும் நாங்க செலுத்தினோம். அப்போ ஒரு கர்ஸ் பிரேக்கிங் செஞ்சோம், ஃபேமிலியை செஞ்சு நாங்க கர்ஸ் பிரேக்கிங் செஞ்சோம். ஒரு புதிய மாதத்துக்கு போறது முன்பதான். அப்ப அவக்கும் தலையில கை வச்சு பாதகமான உடன்படிக்கை, போன் பாக்குறது மூலமா இருக்கிற உடன்படிக்கை எல்லாம் விட்ட சொன்னேன். அன்னைக்கு ராத்திரி தூக்கமே இல்லை. காலம் எழுப்பி 2-3 நாள் என்னையே தான் பின்ன சுத்திட்டே வர. என்ன ஜாம் பண்ண கூட விடல. அந்த பாம்பேங்க என்கிட்ட பாம்பேங்க என்ன பாம்புவான். அப்போ அமைதியா ஃப்ரீயா இருக்கும்போது மடியில வச்சு நெஞ்சில வச்சு என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். போன் சரி, போன் இருக்கும், பாம்பு, கருப்பு பாம்பு, கண்ணு இருந்துச்சு, பெரிய பாம்பு, பிளாக் ஸ்னேக். சொல்றான் என்ன கர்ஸ் பிரேக் பண்ண அன்னைக்கு போனுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்திருக்கு. அதை பார்த்து பயந்துட்டா. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை. அப்ப போன்ல ஒரு அடிக்ஷன். ரைம்ஸ் தான் போட்டு கொடுத்தோம், நல்ல பாடல் தான் போட்டோம். ஆனா அது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னா ஒரு அடிக்ஷன். ரொம்ப நாள் நோட் பண்ணேன். எப்பயும் போன் அழுது இப்படி இருந்துச்சு. இப்போ அது முடிச்சது பிறகு போனை தொடரால இல்ல, கேப்பா அப்பப்போ போன். அது மெட்ராஸ் சமையல் பார்க்கணும், வில்லேஜ் குக்கிங் பார்க்கணும். குக்கிங் தான் பாப்பா அதிகமா. குக்கிங் ரைம்ஸும் அது இதுகள் தான், கிறிஸ்டியன் பாட்டு எல்லாம் இதுகள் தான் பாக்குறது. ஆனா அது கூட இல்லாம வாழ முடியாட்டி அது அடிக்ஷன். உங்களோட வாழ்க்கையில அடிக்ஷன் இருக்கா? அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு காரியம். என்ன பண்ணணும் தெரியுமா? எது அடிக்ஷனோ அதுக்கு நீங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதுங்க. கேட்கறது பைத்தியகாரத்தனமா இருக்கும், பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். மொபைல் போன் உங்களுக்கு அடிக்ஷனா?
மை டியர் பிலவட் மை போன், ஐபோன். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? போனுக்கு நீங்க லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதி உன் மேல இவ்வளவு நாள் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் இருந்தது உண்மைதான், இன்னோட நான் உன்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளி விடுகிறேன். இயேசு சுவாமி ரத்தத்தினால உன்னோட இருக்கிற உடன்படிக்கையை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அதை எரிச்சிருக்கேன். இப்ப அதுக்கு விரோதமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? லெட்டர் எழுதி இருக்கீங்க. லெட்டர் எழுதி இருக்கிறீங்கன்னா இனி நீங்க போன் வரும்போது அதுதான் வேணான்னு தள்ளிட்டனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை நிராகரிக்கிறதுக்கு இன்னொரு வழி, அதுக்கு லெட்டர் இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு சப்ப மேட்டர் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். எலிசா தீர்க்கதரிசி சொன்னார் நாகமானுக்கு, நீ போய் அந்த ஆறுக்கு போய் குளிப்போ, 3 தடவை முங்கி எலும்பு சொன்ன அவருக்கு சும்மா பொத்துக்கிட்டு வந்துச்சு. யாரு தெரியுமானா என்ன போயிட்டு குளிச்சுட்டு வான்ற என்ன? அப்ப பிரதானி சொல்ற, ராஜாவே பிரதானியே சின்ன ஒரு மேட்டர் தானே செய்ய சொன்னாரு, மூடிக்கிட்டு போய் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. சொன்ன உடனே ஆமா என்ன செஞ்சுதான் பார்ப்போம், ஜபுக்கா ஜிபுக்கா ஜிபுக்கா போயிருச்சு. அந்த மாதிரி தான் சின்ன மேட்டர் தான் இது. வெரி பவர்ஃபுல். உங்களோட கரங்களினால எதுக்கு விரோதம் போராடுறீங்க? அது செக்ஷுவல் சீனா இருக்கட்டும், உடன்படிக்கையா இருக்கட்டும், ஒரு உறவை தடுத்து உறவை எதிர்த்து நிக்கிறதா இருக்கட்டும், உங்களோட சாபங்களா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எது அதுல மெயின் நியூக்ளியர் மெயின் கரு எதுவோ அதை டார்கெட் பண்ணி அதுக்கு லெட்டர் எழுதுங்க. அது உடன்படிக்கை பிரேக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இருந்து மேல வரும். உங்களால ஜெபிக்க முடியலையா? தூங்குதா? தூக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. கேட்கறது ரொம்ப கேவலமா சிரிப்பா இருக்கும், பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். செஞ்சு பாருங்க. அடுத்த கிழமை நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. ஒரு உடன்படிக்கை எப்படி உண்டாகுது தெரியுமா? ஒன்னு எங்க வார்த்தையினால் உருவாகுது, கை எழுத்தினால் உருவாகுது, சிந்தையினால நாம் ஒண்ணு நினைக்கிறதுனால உருவாகுது. அசுத்தாவிகள் இருக்குல்ல, அசுத்தாவிகள் பாதாளத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு காரணம் என்ன? பாதாளத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் பூமிக்கு வருவதற்கு காரணம் என்ன? அழைப்பிதழ் கொடுக்கறதுனாலதான். அது எப்படி தெரியுமா? இது கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. நீங்க மனசுல பாதகம் ஒண்ணு நினைச்சீங்கன்னா பாதாளத்துல அசுத்தாவே ஆக்டிவேட் ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு, இவன் எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இவனை மர்டர் பண்ணிடணும் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறீங்கல்ல, பாதாளத்துல ஒரு அசுத்தாவே ஆக்டிவேட் ஆயிரும். ரைட், அதுக்காக அசைன் பண்ணப்பட்டோம். உங்களோட சிந்தை தான், உங்களோட நினைவுகள் தான் அசுத்தாவியை கூட உருவாக்குது, மல்டிப்ளை ஆக்குது, வர்த்திக்க செய்யுது, பெருக செய்யுது. அப்ப எங்களோட சிந்தையை நாங்க எவ்வளவு காத்துக்கணும், எந்த அளவு நாங்க ப்ரொடெக்டரா வச்சுக்கணும், அரணா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுதான் தெய்வ பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். எது எது அடிஷனா இருக்குதோ அதுக்கு விரோதம் எழுதுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க எழுதணும். போனுக்கு, வாட்ஸ்அப், பேஸ்புக், வேற என்ன, கிரிக்கெட் பேட்சுக்கு, ஆண்டவரை பிரியப்படுத்த கிரிக்கெட்டும் வேஸ்ட் தான். உதாரணம், ஒரு நாளைக்கு என்னைக்காவது மீட்டிங்கை கட் பண்ணிட்டு போயிட்டு பாரு, போனோ ஒரு போலன்னு பிதுங்கி வந்து எது அடிக்ஷனா இருக்கிறோமோ, என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், அது சர்வத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா அது அழைப்பை ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது. அழைப்புல இருக்கிறது நல்லது, தேவ பிரசன்ஸ் ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது, தேவ சமூகத்தில் இருக்கிறத ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது. அழைப்பில் முன்னேற சில முக்கிய திறவுகோள்கள், keys to move further in your calling. உங்களோட அழைப்புல, இதுதான் இன்னைக்கு நான் முக்கியமா பேச வேண்டியது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு முடிக்கலாம்.
அழைப்பில் முன்னேற சில முக்கிய திறவுகோள்கள். Keys to move further in your calling. நீங்களும் தேவனும் இணைந்துதான், நீங்களும் பரலோகமும் இணைந்துதான் பூமியில இந்த ராஜ்யத்தை கட்டுறீங்கன்றத மறக்காதீங்க. அழைப்பில் முன்னேற சில முக்கிய திறவுகோள்கள். திறவுகோள்னா கீ, சாவிகள். Keys to move further in your calling. அழைப்பில் நீங்க முன்னேற ஒரு சில கீஸ், ஒரு திறவுகோள்கள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நல்ல மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் தேவனும் இணைந்துதான் இந்த அழைப்பை நீங்க நிறைவேற்றுறீங்க. பூமியில நீங்களும் அவரும் இணைந்துதான் இந்த அழைப்பை நிறைவேற்றுறீங்க. கொஞ்சம் வலதுகார உயர்த்தி சொல்லுங்க. நானும் தேவனும் இணைந்துதான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறோம். தனிமையில நீங்க போராடி இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. செஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சத்துருவான்னு நினைக்காதீங்க. நோ, அப்படி இல்ல. அவர் உங்களோட இருந்து, உங்களுக்குள்ள இருந்து எதுக்கு அழைச்சாரோ அதுக்கான திறமையும் கொடுத்து கிருபையும் கொடுத்து அவரே உங்களுக்குள்ள செய்யறாரு. ஆமே, இந்த மைண்ட் செட்டை விட்டுறாதீங்க. நான் தொடர்ந்து பேசுவேன். சோ நம்பர் 1, அழைப்புல முன்னேறுவதற்கு முக்கியமான ஒரு திறவுகோல் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் இருப்பதுதான். உங்களோட அழைப்புல முன்னேறுவதற்கான முதலாவது காரியம், முதலாவது கீ என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்துல இருப்பது. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கீழே 3வது கடைசியை சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. ஒரு அழைப்பு விட்டு திசை மாறும் போது அவன் சமூகத்தை விட்டு விலகி. சமூகம்னா பிரசன்ஸ். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? He left the presence. யோனா, யோனா எங்க இருக்குது? 1 பக்கத்துல. Jonah chapter 1 verse 3. He left the presence. அப்படியா? Ran away from the presence. எப்படியா இருக்கு? Ran away from the flee, fly, flee. அப்படியா? அப்படிதானே? பறந்துட்டான், தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி போயிட்டான். ran away இருக்குது. left the presence. அப்போ முதலாவது அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளையோட முதலாவது நோக்கம், திட்டம், தீர்மானம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்துல இருப்பது. ஆமென். தேவ பிரசன்னத்துல நீங்க இருக்கும் போதுதான் உங்களோட அழைப்புல நீங்க முன்னேற முடியும். எந்த ஒரு அழைப்பும், எந்த ஒரு வேலை பழுவும் உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது. பிரசன்ஸ் ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது. நீங்க பிரசன்ஸ்ல இருக்கிறது, பிரதர் சிஸ்டர், இந்த வேலை நாள் எனக்கு ஆண்டவர் சமூகத்தை மறந்துட்டேன்னு சொல்றதா இருந்தா உங்களோட வேலை பிரசன்ஸை விட மத்த ஏதோ ஓவர்டேக் பண்ணி போயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களோட அழைப்புக்கு சங்குதான், டிங் டிங், எல்லாரும் வேலை பழு, போன், பேச்சு, வீண் கதை, அங்கிட்டு டிராவலிங். தேவ பிரசன்னத்தை இழக்க செய்கிற, போக மறுக்க செய்கிற எல்லாமே உங்களோட அழைப்புல உங்களை கீழ் நோக்கி தள்ளிடும். தேவ பிரசன்னத்துல இருப்பது. யோனா குறித்து சொல்லப்பட்டது, அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு நீங்க 10ஆம் வசனம் 1 யோனா 1:10. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. 3 தடவை சொல்லப்பட்டிருக்க ஒரே அதிகாரத்துல, சமூகத்தினின்று விலகி, சமூகத்தினின்று விலகி. இன்னைக்கு தேவ சமூகத்தை, தேவ பிரசன்ஸை விட்டு விலகுறீங்களோ, அன்னைக்கு உங்களோட அழைப்பு பின்னிட்டு போக ஆரம்பிக்கும். சோ தேவனுடைய அழைப்புல நீங்க இருக்கணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:1, 1 ராஜாக்கள் 18:15 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1, 1 ராஜாக்கள் 18:15. First Kings chapter 17 verse 1. First Kings chapter 18 verse 15. First Kings chapter 17 verse 1.
என் வாக்கின் படியன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷத்தில் மழையும் பனியும் பெய்யாதே அன்றி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலின் நிற்கிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிரசன்னத்தை சந்திக்கிறவன் அர்த்தம். நான் சொல்லாம எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு கட்ஸ் ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னத்துல இருந்ததுனால. 18:15 1 ராஜாக்கள் 18:15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால சொல்லல, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற ஒரு மனுஷன் தான் இப்படி சொல்ல முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் இப்படி சொல்ல முடியும். என்ன தைரியம்! பாகாலுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு, இசபேலுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு, ஒரு ராஜாக்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு தில்லு கட்ஸ் எங்க இருந்து? தேவ பிரசன்னத்துல தான் இருந்துச்சு. அது என்னைக்கு தேவ பிரசன்னத்துல நாம இருக்கிறோமோ தில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரையுமே நாம ஃபேஸ் பண்ணலாம். கொரோனாக்கு எல்லாம் பயந்துட்டு வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டோம். ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாக்காம நீங்க எங்க இருந்தாலும் உங்களை யார் பாதுகாக்கிறார்? கர்த்தர் வீட்டை காவாராகில் அதை காவல் காக்கிறவரின் பிரயாசம் விருதா. வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க. செக்யூரிட்டி வச்சிருந்து கொள்ளையடிச்சு போயிட்டான். செக்யூரிட்டி இருக்கிற பிரயோஜனம் இருக்கு? கர்த்தர் தான் உனக்கு ப்ரொடெக்ஷன். ஆமே, கர்த்தர் தான் உனக்கு பாதுகாப்பு. சாதாரண வீட்டுக்குள்ள பொட்டிக்குள்ள சிறைச்சாலைகள் அடங்கியிருந்தவங்க கொரோனா எப்படின்னே தெரியாது. தெரியாது அவங்களுக்கு எப்படி வந்துச்சு. நியூஸ்ல வருது, ஆஸ்திரியான் துன்சியா எட்டாவாய், ஆஸ்திரியான் பன்சியா ஆசுவாய், எல்லாம் ஆஸ்திரியான்னு தான் போடுறாங்க. அவனோட அவன் பழகி, அவனோட இவன் பழகி, இவனோட அவன் பழகி, அதுதான் ஆஸ்திரியான். அவனோட இவன் பழகுனா, அவனோட அவன் பழகுனா, அவன் அங்க போனா, அவன் இங்க மேய்ஞ்சா, இங்க மேய்ஞ்சதுனால அங்க வந்துருச்சு, இங்க வந்துட்டு போறான். இப்படிதான் வருது நியூஸ்ல. எல்லாம் ஆஸ்திரியான்னு வருது. கர்த்தர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. எலியா சொல்றாரு, கர்த்தருடைய பிரசன்னத்தை உண்மையாக நிற்கிற நான். தேவ பிரசன்னத்தை தரிசித்தவர். உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். தேவ பிரசன்னத்தை கேவலமா நினைக்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை கேவலமா நினைக்காத. தேவ பிரசன்னத்தை மரியாதை சேர்த்து சொல்லுங்க. தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தேவ பிரசன்னத்துல தேவன் கலந்து இருக்கிறார். ஆமே, தேவ பிரசன்னா வேற ஒண்ணும் கிடையாது, தேவன் தான். எப்படி எப்படி நாங்க எங்க அப்படி பண்ணோம்? சொல்றேன் வரேன். நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறீங்க, போன் கால் அடிக்குது, படான்னு எழுதி போறீங்க, மொபைல் போன் எடுங்க. தேவ பிரசனம் அசட்டம் பண்ணிட்டு தானே போறீங்க. தேவ பிரசனம் அவ்வளவு கேவலா போச்சுன்னா கண்ட கலியவனை எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு தேவ பிரசனத்தை விட்டுட்டு போறோம். பைபிள் வாசிட்டு இருக்கிறது புள்ள அங்கிட்ட இருந்து கூப்பிடும், அம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்கம்மா. தெரியும் அம்மா பைபிள் வாசிட்டு இருக்கிறாங்க. இது கூப்பிடும். தேவ பிரசனம் அவ்வளவு கேவலம். பைபிளுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு முக்கியம். நான் அநேக நேரங்கள்ல சில நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ரெவலேஷன் வரும், ப்ராஃபட்டிக் ரேமா வேர்ட்ஸ் வரும். அதை அப்படியே குறிச்சு வைக்கிறது தடுமாறுவேன். தடுமாறி வழியே இல்ல, ஐயோ போயிடுச்சே, என்ன நினைச்சேன், என்ன சொன்னாங்க அப்படி பல தடவை இந்த வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை வாசிட்டு இருக்கீங்க, கர்த்தர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது அங்கிட்ட வந்து அம்மா, இங்கிட்டு திரும்பும்போது ஐயோ வேலை போச்சு. உனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அது? ஒரு தடவை இந்தியால மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, நைட் விசில் நினைக்கிறேன். அப்போ அபிஷேகத்துல டொப்புன்னு ஒரு பிள்ளை கீழே வந்துருச்சு. விழுந்து அப்படியே கிடக்கு, செத்த போன மாதிரி அப்படியே கிடக்கு. அவ அதுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. 2 hour 3 hour மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளை எழுதவே இல்லை. சுத்திட்டு போச்சு. எல்லாம் போயிட்டு தண்ணியை திங்க கழிச்சு பார்த்தா சத்தத்தையே காணும். மூச்சு வருதுன்னு பார்த்தா கொஞ்சம் வருது. அப்போ
2 லேடிஸ் இருந்துச்சு. கொஞ்சம் எழுப்பி பாருங்க. எழுப்பி பார்த்தாங்க, கண்ணை கசைட்டு அது இருந்துச்சு. எழுப்பி, அறிவு இருக்கா உனக்கு, அறிவு இருக்கா அப்படின்னு ரொம்ப திட்ட தொடங்கிடுச்சு அந்த பிள்ளைகளை. அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்ன கேட்க அந்த மாதிரி. அப்படி பிள்ளை சொல்லிச்சு, அபிஷேகத்துல விழுந்தேன், பரலோக வானம் திறக்கப்பட்டுச்சு, ஒரு அழகான ஒரு ஏணி, அதுல ஏறி எனக்கு ஒரு ஒயிட்டான ஒரு ஃப்ராக், அது அப்படியே நிலத்துல படுற மாதிரி இருந்துச்சு. நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன், எனக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சு. அதுல ஏறி மேல போனேன். அங்க ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் இருந்துச்சு. சிங்காசனத்துல அது ஒரு அந்த ஒருத்தர் அமர்ந்து இருந்தாரு. அழகா பியூட்டியா எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணப்பட்டு ராஜாதி ராஜாவா இருந்தாரு. ஆனா அவருடைய முகத்தை என்னால பார்க்க முடியல. நான் மேல கிட்ட போக 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 அவருடைய முகத்தை அப்படியே திருப்பும் போது மெரும மாடு நீ என்னை தட்டி எழுப்பிட்ட. எவ்வளவு வெளியே உன்னத அனுபவம். கொஞ்சம் விட்டு இருந்தா முகத்தை பாத்துருக்கலாம்ல. இதே மாதிரிதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது அதை ரிஃப்யூஸ் பண்றீங்களா? அதை அற்பமா நினைக்கிறீங்களா? அது வேணாம்னு நினைக்கிறீங்களா? பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, பக்கத்திலே போன், ஹலோ, அவளுக்கு கேவலம் இந்த வார்த்தை. என்னைக்குமே பைபிள் மேல போன் வைக்கிறதே கிடையாது. வைக்கிறவங்க கண்டா எனக்கு பத்திக்கிட்டு வரும். தூக்கி அதை போன நிலத்துல நிமான்னு ஞாபகம். எங்க சேர ஒரு ஆளுக்கே நான் அப்படி எழுதி விட்டேன். ஒரு தடவை எங்களுக்கு பைபிள் டீச் பண்ண இந்தியாவில் அவர்கிட்ட நான் எழுதினேன். ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க எழுதி எனக்கு கொடுக்கலாம், நான் வீட்டுல போய் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன். அவருக்கு எழுதி விட்ட ஒரு பேப்பர். நீங்க டஸ்டரை அடிச்சுட்டு பைபிள் மேல வைக்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா படுதா? எனக்கு மன வருத்தமா இருக்கிறது நீங்க அப்படி செய்யும் போது எழுதுனேன். அடுத்த முறை அவர் இப்படி எழுதிட்டு அழிச்சிட்டு பைபிள் மட்டும் வைக்க போற நேரம் இப்படி பார்த்தாரு, இப்படி வச்சாரு. அதெல்லாம் உரைக்கணும். பைபிள் முக்கியம். இந்த வார்த்தை ஒண்ணு இதை பிச்சு அப்படியே தின்னலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுக்குள்ள இருக்கிறது ஜீவன் உள்ளது. ஆமே, இதுக்கு ஜீவன் இருக்கு. இதை எங்களை வாழ வைக்குது. பேப்பர் ஒண்ணும் கிடையாது. பேப்பர் எழுதப்பட்டதுக்கு எத்தனை வருஷம் போச்சு தெரியுமா? எழுதுறதுக்கு எத்தனை ஜனங்கள் தன்னோட ரத்தத்தை கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ இப்படி தேவ பிரசன்னத்தை நாம வீணில வழங்கினா, மரியாதை செலுத்தாம விட்டா அந்த அழைப்புல நாம முன்னேற முடியாது. ஒவ்வொரு சின்ன காரியத்துல கூட நம்ம தேவ பிரசன்ஸ முக்கியத்துவம் கொடுக்கணும். காத்திருக்கிறீங்களா? பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜெபத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மாமார அப்பாமார டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பிரேயர்ல இருக்குன்னு தெரிஞ்சா அம்மாமாரும் அப்பாமாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்காக வேண்டி இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி ஸ்கூல் வேன் 7 மணிக்கு வரணும்னு தெரிஞ்சு 7 மணிக்கு போய் முழங்கால போட்டு இருக்கிறது இல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? அம்மாமார் கூப்பிட மாட்டாங்க, காதை திருக்கிதான் கூப்பிடுவாங்க. அந்த பிளான் எல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நேரம் என்ன டைம் வருது, அதெல்லாம் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி நீங்க அந்த டைம்ல ஜெபிக்கிற இந்த டைம்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துருக்கு. எந்த அளவுக்கு தெய்வ பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதை இன்னைக்கு வலியுறுத்துறார். பிரசன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க. சில நேரத்தில் நீங்க யோசிச்சிருப்பீங்க, நாம தெய்வ பிரசன்னத்துல தானே இருக்கிறோம். ஆமா, இது எல்லாமே தெய்வ பிரசன்னத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு உண்மைக்குமே தெய்வ பிரசன்னத்துல இருக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி கோவம் வேற எங்கேயும் வராது. எனக்குள்ள இருக்கிற பட்டயம் வரும். அப்படியே இயேசுவின் நாமத்தால் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி சொல்லி இன்னைக்கே பொட்டுன்னு போக வச்சிருமான்னு யோசனை வரும். ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பொட்டுன்னு அப்படியே சாம்பல் ஆயிடும். அந்த அளவுக்கு கோபம் வரும். தேவ பிரசன்ஸ மரியாதை கொடுக்கல, தேவ பிரசன்ஸ்ல கர்த்தருக்குரிய கணத்தை கொடுக்கல. நம்மளை விட்டுருங்க, நாம நாயகர், அது பிரச்சனை கிடையாது. தேவ பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமென். சோ உங்களுடைய அழைப்புல நீங்க முன்னேறதுக்கான முதலாவது ஒரு திறவுகோள் நீங்க தேவ பிரசன்னத்துல இருப்பதுதான். தேவ பிரசன்னத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. ரெண்டாவது, கடைசியா இதை மட்டும் நான் பேசுறேன். அடுத்த கட்டம் நாளைக்கு நாம பார்க்கலாம். அழைத்தவரை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவரை நீங்க அறிந்து கொள்ளணும். உங்களோட அழைப்பில முன்னேறதுக்கான மிக முக்கிய கீ இன்னொன்னு, அழைத்தவரை அறிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நாம ஒரு பேரபிள் பார்த்தோம். Know your God. அந்த
உவமையில அந்த பரவல்ல விதைக்கிறவன் இல்ல தாளந்துகளை கத்தர் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு 10 தாளந்து, இன்னொருத்தருக்கு 5, இன்னொருத்தருக்கு 1. அந்த 1 இருக்கிற என்ன பண்ணா அதை அப்படியே கொண்டு போயிட்டு புதைத்து வைத்தான். கேட்ட உடனே ஏன்டா புதைச்சு வச்சுன்னு கேட்டா, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அறுக்காத அடிக்கிற விதைக்கிறவர் அப்படின்னு என்ன சொல்றான்? அவரை குறித்து நெகட்டிவான விஷயங்களை சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் தேவன் யாரு? எஜமான் யாரு? நெகட்டிவான விஷயத்துல இருந்தவர் தான் அவருடைய எஜமான். உங்களுடைய ஆண்டவர் யாரு நீங்க அறிந்து கொண்டாதான் உங்களோட அழைப்பில் நீங்க முன்னேற முடியும். உண்மையா சொல்லுங்க, உங்களோட ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? நீங்க தொழுது கொள்ற உங்களோட கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர். அவர் பாவின் மேல் சினம் கொள்ளாமல் கிருபையா இருக்கிற கர்த்தர். அப்படியே ஆண்டவர் எங்கள் மேல நாங்க பாவம் செஞ்ச போதெல்லாம் எங்களை அடிப்பாரா இருந்தா, இன்னைக்கு நம்ம மண்ணோட மண்ணா புல்லோட புல்லா வளர்ந்து இன்னைக்கு காடா இருக்கும். அந்த அளவுக்கு எங்களை மடங்கடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில பாவம் இருந்தது. அவருடைய கிருபையால நீங்க நிக்கிறோம். ஆமே. உங்களுடைய தேவன் யாரு? அவர் நல்லவர் என்பதை நினைவு கூறுங்க. என்னைக்குமே அவர் யாரு? அவர் நல்லவர். ஐயோ, இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கையில கொடுத்திருக்கிறாரே. பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கலையும் சிமெண்டையும் செய்யறதுக்கு வைக்கோடு கொடுக்காம நீங்க செய்யணும்னு சொல்லி கட்டாயம் போட்ட மாதிரி பெரிய ஒரு பாரமா நினைக்காதீங்க அழைப்ப. அப்படி அல்ல. உங்களுடைய தேவன் அவர் அன்புள்ளவர், அவர் பாசம் உள்ளவர். அவருடைய அன்பையும் பிரசன்னத்தையும் வழிகாட்டலையும் புரிந்து கொண்டால் அவரது அழைப்பில் சுலபமாக முன்னேறலாம். அவர் யாரு? அவருடைய அன்பு பாசம். அழைச்சவரு என்னோட கூட இருக்கிறாரு, என்னையே நடத்துகிறாரு. பாருங்க, அழைப்பு உங்களை அழைக்கிறாரு, அழைக்கிறதுக்கு தேவையான கிருபையை கொடுக்கிறாரு, டேலண்ட கொடுக்கிறாரு, உங்களை உருவாக்குறாரு. தப்பி போனா உங்களை சரி காட்டுறாரு, அலார்ம்ஸ் கொடுக்கிறாரு. நீங்க வழி திரும்பும் போது சயின்ஸ் கொடுக்கிறாரு, இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு கொடுக்கிறாரு. அவரே உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நிறைவேற்றுறாரு. ஈஸியா கஷ்டமா? சிம்பிள். உங்க தேவனோட நீங்க ஒன்று இருந்தாலே உங்களோட அழைப்பு நீங்க நிறைவேற்றலாம். பெரிய ஒரு பார பொருள் நினைக்காதீங்க அழைப்ப. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ள நிறைவேற்றார் என்ற மைண்ட் ஆட்டிடியூட், அந்த மைண்ட் செட் வந்துருச்சுனாலே அந்த ஆட்டிடியூட் அவர் தான் நடத்துறாரு. என் ஊழியம் அவர் ஊழியம், எனக்குள்ள இருந்து அவர் செயல்படுத்தாரு, ஐ அம் ஜஸ்ட் வெசல் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உங்களோட அழைப்பு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது உங்களுக்கு தலைமையில வச்சு ஒரு பெரிய ஒரு பாரக்கல்லா இருக்காது. முன்னோக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சத்தத்தை கேட்டு 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 முன்னுக்கு போகலாம். எனக்கட உபவாசம் போட்டு ஏதாவது தவறு செஞ்சிருந்தாண்டவரே, ஏதாவது பெருமைப்பட்டுட்டேன்னா, தவறுதல ஏதாவது பிரசங்கத்துல பேசிட்டேன்னா, யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்களா, இதை அனலைஸ் பண்ணிக்கொண்டு சரிப்படுத்தி கொண்டு முன்னுக்கு போறது கஷ்டமா இந்த அழைப்பு. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில இருந்தா எங்களோட அழைப்பு பெரிய பாரமா இருக்காது. உங்களோட அழைத்தவரை நீங்க அறிந்து கொள்ளுங்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:6 இல்ல வேண்டாம், 1 தெசலோனிக்கர் 5:24 படிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எதை அவர் செய்ய உங்களிடம் எதிர்பார்க்கிறாரோ அதை அவரே உங்களுக்குள்ளிருந்து நிறைவேற்றுகிறார். ஆமே. எதை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை உங்களிடத்துல இருந்தே செயல்படுத்துறார். கொலோசியர் 1:27 சொல்லுது, மகிமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த தேற்றவாளர் நீங்க அறிய மாட்டீங்க, ஆனா அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட இருந்து உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ உங்களுக்குள்ள இருந்து அழைப்பை நிறைவேற்றுவது யாரு? அவர். அவர் எதை அவர் உங்களோட வாழ்க்கையில செய்ய எதிர்பார்க்கிறாரோ அதை அவர் உங்களோட வாழ்க்கையில இருந்தே நிறைவேற்றி முடிக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அதை அப்படியே செய்வார். உங்களுக்குள்ள இருந்து அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை அவர் உங்களுக்குள்ள இருந்தே செய்வார். ஆமே. உங்களை எந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ அதை அவர் உங்களுக்குள்ள இருந்தே செய்வார். எந்த அழைப்பு? தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், டீச்சர், பாஸ்டர், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், பகிர்ந்து கொடுக்கிறது, இரக்கம் காட்டுறது, வர்ஷிப், பிரேயர், எந்த அழைப்புல அழைச்சாலுமே அது அவரே உங்களுக்குள்ள இருந்து நிறைவேற்றுகிறார். அழைப்பை உங்களுக்கு கொடுத்தவர், நல்லா நோட் பண்ணுங்க, அழைப்பை உங்களுக்கு கொடுத்தவர்
உங்கள் சொந்த பலத்தில் செய்து முடி என்று விடுவதில்லை. அழைப்பை உங்களுக்கு கொடுத்தவர் உங்களுடைய சொந்த பலத்தில் இதை செய்து முடி என்று விடுவதில்லை. அவரே உங்களுக்குள் இருந்து அதை நிறைவேற்றுகிறார். சாதாரண ஒரு மனுஷன் தான். இவன் நான் கூட ரொம்ப கொடூரமானதுதான். சில பேருக்கு பாப்பா இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்து நான் கூட பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு சப்போர்ட்டும் பண்றது இல்லை. ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாம நான் கூட அப்படி பண்ணிவிடுவேன். சில நேரத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு பாப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா கர்த்தர் உங்களை அழைக்கிறதுக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டு உங்களை வேடிக்கைமா என்னத்தை கிழிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாராம். அவர் உங்களோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். போக வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். பாருங்க எவ்வளவு அழைப்புல கர்த்தர் எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். சில பேருக்கு இன்னும் அழைப்பு என்னன்னே தெரியாது. அழைப்பே தெரியாது பிரதர், என்னமோ அழைக்கிட்டு இருக்கிறீங்க பிரதர், இதோ கேட்டுட்டு எழுதிட்டு இருக்கிறோம். நீங்க அழைப்பு என்னன்னு தேட துடிக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களோட அழைப்பு என்னன்னு சொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 1000 வழிகள்ல 1000 வழிகள். நீ வருகிற நாட்களை தான் பார்க்க போறோம். நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அழைத்தவரை அறிந்து கொள்ளுங்க. அடுத்தது அழைப்பை எல்லாம் போட்டுக் கொள்ளுங்க. அழைப்பை அறிந்து கொள்ளுதல். நாளைக்கு நம்ம இதான் கண்டினியூ பண்ண போறோம். மிக முக்கியமானது. இதைத்தான் இன்னைக்கு பேசலான்னு இருந்தேன். பட் ஒரு சில ரெவலேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது. அழைப்பை அறிந்து கொள்ளுதல் எப்படி? நாளைக்கு பிரேயரோட ஜெபத்தோட வாங்க. நிறைய பேர் நாளைக்கு உங்களோட அழைப்பு என்னன்னு நீங்க போவீங்க. ஆமென். So before that I just want to prepare your mind, your spirit man. எதுக்கு தெரியுமா? sometimes இல்ல, mostly those who are in prophetic ministry, தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அழைப்பை கர்த்தர் சுருள கொண்டு காட்டுவார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு சுருள கொண்டு விரிப்பார். விரிச்சு உங்களுடைய அழைப்பு அதுல இருக்கும். செய்து முடிக்க வேண்டிய பணி. மோசேக்கு கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? எகிப்துல இருக்கிற அடிமையா இருக்கிற என் ஜனத்தை நீ அங்க போய் அவங்கள வீட்டுக்கு காணாடு கொண்டு விடணும். அழைப்பு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? சில பேருக்கு அவங்களுடைய அழைப்பை கர்த்தர் ஆரம்பத்திலே கொடுத்துருவாரு. சில நேரங்கள்ல அழைப்பு போக 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 ஸ்டெப் பை ஸ்டெப் தான் தெரியும். முதலாவது சர்ச்சில் இருந்து உருவாக எந்த வாழ்க்கையில் அனுமதி விட்டாரு. ஒரு 5 வருஷம் அனுமதி இருந்தேன். டைம் வந்த உடனே வெளியே வாங்கினாரு. வெளியே வந்து நின்னேன். இப்போ இந்த சர்ச்சுக்கு போனாரு. அங்க போனேன். அங்க போயிட்டு பைபிள் காலேஜ் போனார். பைபிள் காலேஜுக்கு போனேன். இப்போ இந்தியாவுக்கு போனாரு. அங்க போனேன். அங்க போயிட்டு வந்த பிறகு இந்த ஊழியத்தை செய்யினாரு. செய்யுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போனாரு. வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் 3 நேர ஊழியத்துக்குள்ள கொண்டாரு. இப்போ ஒரு முழு கிடைக்கிறாரு. போக 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 தான் எனக்கே தெரியுது என்ன நான் செய்யணும். முன்னுக்கு போகும் போது ஒரு கேம் இருக்குது. முன்னுக்கு போக போக அந்த பபிள்ஸ் அப்படியே தட்டி 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 கிளிக் பண்ணிக்கிட்டே போகணும். கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி சில பேருக்கு அழைப்பு ஆரம்பத்துல தெரிஞ்சிடும். சில பேருக்கு போக 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 தான் அழைப்பு தெரியும். தீர்க்க தரிசன ஊழியத்துல அழைப்புல ஒரு தீர்க்க தரிசன கூடாரத்துக்கு நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அநேகமா உங்க தரிசனத்துல சொப்பனத்துல கர்த்தர் ஒரு சுருளை கொண்டு விரிப்பார். உண்மையிலேயே ஆவிக்குரியதுல உங்களோட அழைப்பு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுறது இதுதான். கண்டறது பாத்தீங்கன்னா இதான் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிழமை போன கிழமை அதுக்கு முந்தின கிழமை நினைக்கிறேன் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒருத்தர் வாயில கத்திர எக்காலத்தை வைக்கிறத நான் பார்த்தேன். கத்திர எக்காலத்தில் லிட்டரலா வைக்கிறத பார்த்தேன். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் அப்படி பாக்குறது உண்டு. அது அப்படி விட்டுறது. ஏன் உங்களோட அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போங்க. ஏதாவது சொல்லணும்னு தான் நீங்க சொல்லுவீங்க தானே. அதுக்கப்புறம் சரியாவே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று வந்திருக்கு. அப்போ நான் ஆரம்பத்துல அது ஓகே, அது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு காரியம் நினைச்சேன். பட் அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு நாள் எக்காலத்தை வாயில வைக்கிற மாதிரி நான் வர்ஷிப் பண்ணும்போது பார்த்தேன். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, பிரதர் கர்த்தர் உங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு பாரத் எனக்கு கொடுக்கிறாரு. அது தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. ஆமென். அப்ப எக்காலம் என்றது ஒரு தீர்க்க தரிசன சத்தம், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நாம எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவிக்குரிய கண்ல இருந்து நான் பார்க்கலாட்டி ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருக்கு போல இருக்கு, ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகட்டும் அப்படி. ஆனா அது ஒரு ப்ராஃபட்டிக் விஷயமா நடந்தது எப்ப தெரியும்னா வாயில அந்த எக்காலம் வைக்கப்பட்டதுனாலதான். அது ஒரு ப்ராஃபட்டிக் கிரிய ஒண்ணு அப்படின்றது.
சோ இப்படிதான் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி கிரியை நடக்குது. சில நேரத்துல மட்ட தனுனா மகே கேந்தரிக்கும் மேக்கத்தமா எப்படி உங்க முன்ன சுரல் விரிக்கப்பட்டனாலதான் உங்களுக்கு தனுனா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? எங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆவிக்குரிய சம்பவம் நடக்குது, அதை நாம ஆவிக்குரிய கண்களால பாக்குறோம் இல்ல. அநேக நேரங்களை நம்ம சொல்றோம் கர்த்தர் பேசினாரு, தனுனா இன்ஸ்பயர், உணர்த்தப்பட்டேன் அப்படின்றோம். ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? ஆவிக்குரிய ஒரு காரியம் நடக்குது. ஒண்ணு தேவதூதர் வர்றாங்க, சுருளை விரிக்கிறாங்க, அல்லது எக்காலத்தை வாயில வைக்கிறாங்க. இப்படி ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஆவிக்குரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. சோ எக்ஸ்பெக்ட் தி சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். உங்க கண் முன்பதாக உங்களோட அழைப்பு மிக துல்லியமா நேர்த்தியா கர்த்தர் திறந்து காண்பிக்கணும்னு எதிர்பார்க்குங்க. இன்றைக்கு ராத்திரி அதிகாலை ஜெபத்துல கர்த்தர் சொந்தர் காத்திருக்கும் போது, தூங்கும் போது, சொப்பனத்துல எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்க. அத எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதுதான் அதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். நேபுகாத்நேச்சருக்கு கடைசி காலத்தை குறித்து ஒரு சொப்பனம் வரதுக்கு காரணம் தெரியுமா? He was ponder, சிந்தித்துக் கொண்டே இருந்தான், அதை குறித்து தியானித்துக் கொண்டே இருந்தான். கடைசியில் எனக்கு பிறகு என்ன நடக்கும், எனக்கு பிறகு என்ன நடக்கும், அவனுக்கு நித்திரை வரவில்லை. அவன் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தான். He got a revelation. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. உங்களுக்கு என்ன அழைப்பு? சிந்தித்துக் கொண்டே இருங்க. என் அழைப்பு என்ன? ஆவியானவரை வெளிப்படுத்துங்க. என் நோக்கம் என்ன? இந்த பூமியில கொண்ட நோக்கம் என்ன? என் திட்டம் என்ன? தீர்மானம் என்ன? இதை குறிச்சு யூ மெடிடேட் on that. அதை குறிச்சே சிந்தித்துக் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். 1000 வழிகளை நீங்க எதிர்பார்ப்பதை விட 1000 வழிகளை கர்த்தர் இயற்கை மூலமா, ஊழியக்காரர் மூலமா, வார்த்தைகள் மூலமா, நீங்க செய்கிற காரியங்கள் மூலமா கர்த்தர் உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் வந்து முடிஞ்சா கண்டுபிடிச்சு ஊழியத்தை நிறைவேற்றி பாரு பார்ப்போம், அப்படி இல்லை. அது தவறு, அது தவறான கண்ணோட்டம். அழைப்புக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும்னு நியமித்தவர் உங்க அழைப்பு என்னன்னு காட்டுறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். எழுந்து வச்சோம்.